அன்பு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று ஒரு எதிரி தாக்குதல், இம்மீடியட் அட்டாக்ல உரிமை தாக்குதலை பற்றி மாணவர்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். இந்த உரிமை என்பது ஒரு முக்கியமான ஒரு வர்ணம். படுவர்மங்களில் ஒன்றுதான் இந்த உரிமை காலம். இந்த உரிமை காலனுடைய வயிற்று பகுதியில் அமைந்துள்ளது. இதில் யானை முக முத்திரை, கையினுடைய விரல்களை மடக்கி வைத்துட்டு இடிக்கக்கூடிய முத்திரை, இவர்கள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி வேகமாக தாக்கும்போது அவனுக்கு உடனேயே ஒரு வலி ஏற்படும். பன்றியை போல் உரிமிக்கொண்டே இருப்பான். எனவேதான் இந்த காலத்திற்கு உரிமை காலம் என்று சொல்றாங்க. அல்லது பன்றி வர்மம் என்ற ஒரு பெயர் கூட இருக்குது. நரம்புகளெல்லாம் சுருக்கிக்கொள்ளும். அந்த வயிற்றில் உள்ள உறுப்புகளெல்லாம் சேதமடையும். அவர் நிமிர்ந்து நிற்கவே முடியாது. உடலெல்லாம் உயர்த்து கொட்டும். சரியாக 11 மணி நேரத்துக்குள்ளால இலக்கு முறை செய்து அவருக்கு ஒரு நிவாரணத்தை நீ கொடுத்தாதான் அவர் எழுந்திருந்து நிற்க முடியும், நடமாட முடியும். இல்லைன்னா மரணம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 11 மணி நேரம் தான். 10 மணி நேரம் வந்து ரொம்ப டேஞ்சர். 11 மணி தாண்டிட்டோம்னா கண்டிப்பாக உயிர் பிரிந்தே போகும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வர்மம், உரிமை காலம் என்று பெயர். இதை தாக்குவதற்கு யானை முக முத்திரையை பயன்படுத்தலாம், அல்லது விரல்களை மடக்கி அந்த மூட்டு முத்திரைகளை நாம் இதை பயன்படுத்த வேண்டும். இதை தாக்கும்போது நம்முடைய உடம்பை கொஞ்சம் தாழ்வாக இறக்கி வலது கையினால் வேகமாக அந்த பாயிண்ட்ல குத்த வேண்டும். இதுக்கு கையை மட்டும் பயன்படுத்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் தாக்கலாம். உதாரணமாக அந்த உரிமை என்ற ஒரு ஆயுதம் இருக்குது, நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த வர்மக்கலை கற்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் இந்த உரிமை ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்தி எளிதாக தாக்கலாம். அதே போல உருட்டுக்கட்டை, குருவடின்னு பேர், அந்த குருவடியை வைத்து கூட கரெக்டாக அந்த உரிமை காலத்தில் எளிதாக தாக்கி எதிரியை மடக்கி விடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாக்குமுறை தான் இந்த உரிமை கால வர்ம தாக்குமுறை. அதை இப்பொழுது 2 மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். நல்ல ஸ்டைல் ஏதோ கொஸ்டின் பரவாயில்லைப்பா. அப்படி கை வச்சுக்கோங்க. ரீடேக் பண்ணலாம். ஓகே, ரைட். இதுதான் எப்படி வந்தால் தான் எனக்கு தெரியும். இது நல்லா இருக்குல்ல? இப்போ நீங்கள் பார்த்ததுதான் வர்மக்கால அந்த அட்டாக். இதை செய்வது ரொம்ப சுலபம். எதிரி அடிக்கும்போது இடது கையினால் தடுத்து நம்முடைய வலது கையை பயன்படுத்தி அந்த வர்மத்தில் தாக்க வேண்டும். இந்த உரிமை காலம் ஒரு படுவர்மம். இந்த படுவர்மம் 12 வர்மங்கள் இருக்கலவா, அதில் ஒரு முக்கியமான வர்மம் தான் இந்த உரிமை காலம் அல்லது பன்றி காலம் என்று சொல்கிறோம். இது வயிற்றில் இருக்கிற காலத்தினால் எளிமையாக தாக்குவதற்கு எளிது. ரொம்ப சுலபமாக தாக்கிடலாம். பட் இதோட உபாதைகள் மிக மிக அதிகம். எனவே இன்றைக்கு இந்த தாக்குதலை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறோம். அடுத்த வகுப்பில் இன்னொரு தாக்குமுறையை மாணவர்கள் செய்து காட்டுவார்கள். நீங்கள் அதை பார்த்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.